بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكبروا الله على ما هداكم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாக்கியம் அறிந்து உம்மத்துவார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தை நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானார். ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பிறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கிருபை அள்ளி புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலங்களில் இறுதி நேரத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தல்வாயாக. ஆமீன். இணையத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய கடைசி இம்மாவிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் முடிவடைகிறது போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 அமல்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதிலே முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், தக்பீர், நோன்பிலிருந்து நாம் விடுபடும் பொழுது, கடைசி நோன்பினுடைய தருணத்திலே நீங்கள் கடைவீதிகளிலும் சரி, ஆங்காங்கே உங்களுடைய உள்ளத்திலே தக்பீரை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நமக்கெல்லாம் அந்த ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் வந்தால் மட்டும்தான் இந்த தக்பீருடைய நிலைமை 5 நாட்களுக்கு, ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்கு தக்பீர் கூற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சமுதாய மக்களாக இருக்கக்கூடிய நாம் விலகி வைத்திருக்கின்றோம். பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈதைனி என்று சொன்னாலே தக்பீரை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. தக்பீர் எதற்காக? அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ் சொல்கின்றான், வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். நேர்வழி என்ன, அதற்கு எதிர்மறை என்ன என்பதை பெருமக்களே நாம் பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஜாஹிலியா மார்க்கத்தை விட்டும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு விடயங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை அறியக்கூடியவனாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே ரமலானை கொடுத்து, ரமலானுடைய காலங்களிலே நோன்பு இருக்கக்கூடிய இது போன்ற என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கின்றதோ அத்துணை காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அளித்தானே. இதற்கு தான் தக்பீர் வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அறியாமையில் நாம் இருந்திருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு மோசமாக இருக்க வேண்டும் என்பதை பெருமக்களே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனையோ மத கோட்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன.
ஒவ்வொரு கோட்பாடுகளிலும் அந்தந்த மத கடவுள்கள் ஒரு சட்டதிட்டங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லா விஷயங்களிலுமே இலகுபடுத்தி வைத்திருக்கின்றார். உதாரணமாக ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே உடலமைப்பும் பொருளாதாரமும் இருந்தது என்று சொன்னால் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்துவிடலாம். ஆனால் எந்த விதமான ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னால் நீங்கள் 3 மாத காலங்கள் அதற்கு தவம் இருக்க வேண்டும், அதற்கு விரதங்கள் இருக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும். இப்படி எந்த கடமைகளையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடினங்களாக சொல்லவில்லை. யுரீதுல்லாஹ பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களை இலகுபடுத்துவதற்காக வேண்டி நாடுகின்றார். குர்ஆன் சொல்லுகின்றது, நம் மக்களை, ஈமான் கொண்டவர்களை நாம் இலகுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த மார்க்கத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு மிகவும் இலகுவானது எது என்பதை புரிந்துத்தான் நாம் இந்த சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், எந்த தருணத்திலும் நாம் இந்த மோமின்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கவில்லை என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. மார்க்கம் நமக்கு இந்த ரீதியிலே கஷ்டங்களை கொடுக்கின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் கஷ்டப்படுத்தி கொண்டோம். அதுதான் பெருமக்களை நாம் புரிய வேண்டுமே ஒழிய, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், கடினங்கள் மார்க்கத்திலே கடினங்கள் என்பதே இல்லை, எல்லா சட்டங்களையும் உங்களுக்கு இலகுபடுத்தி வைத்திருக்கின்றது என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட இலகுவான ஒரு ரமலானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை பொருந்தி கொடுக்கக்கூடிய ஒரு ரமலானை நமக்கு கொடுத்தானே, அதை விடைபெறும் பொழுது, அதை திருப்பி அனுப்பும் பொழுது அதனுடைய சந்தோஷத்தின் பரிகாரமாக தக்பீரை நீங்கள் முழங்க வேண்டும் என்பதாக 3 விடயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவதாக தக்பீரை குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார், சதக்கத்துல் ஃபித்ர். ரமலான் முடியும் பொழுது 3 அமல்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று தக்பீர், இரண்டாவது சதக்கத்துல் ஃபித்ர், மூன்றாவது பெருநாளுடைய தொழுகை, ஈத். இந்த 3 அமல்கள் தான் நோன்பை முடிக்கக்கூடிய தருணத்திலே உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காமிக்கின்றார்கள். அதிலே இரண்டாவது சதக்கத்துல் ஃபித்ர், நோன்பை முடிப்பதற்கான தர்மம். ஃபித்ர் என்று சொன்னால், சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொன்னால், நோன்பை நீங்கள் நிறைவு செய்வதற்கான நன்றி கடனாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் தான் சதக்கத்துல் ஃபித்ர் என்பதாக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற வார்த்தைக்கு மானா வைக்கப்படுகின்றது, அர்த்தம் வைக்கப்படுகின்றது. ஃபித்ருடைய சிறப்பை பற்றி பெருமக்களை பல ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். காலன் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், முஅல்லகுன் பைன ஸமாயி வல் அர்த், யாரெல்லாம் நோன்பு காலங்களில் நோன்பு வைத்திருக்கின்றோமோ அவர்களுடைய எந்த நோன்பும் வானத்திற்கு உயர்த்தப்படுவதில்லை. முஅல்லகுன் பைன ஸமாயி வல் அர்த், பூமியின் அடிக்கீழ் தான் உங்களுடைய அந்த நோன்பு ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் தான், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தான் உங்களுடைய நோன்புகள் ஆடிக்கொண்டிருக்கின்றது. வானத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை உயர்த்துவது கிடையாது. அதனுடைய நன்மைகள் வாழ்க்கும் எதுவரை என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு நாம் கொடுத்த அந்த சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றாத வரை அந்த நன்மை என்பது, நோன்பினுடைய பிரகாசம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு மத்தியில் தான் உங்களுடைய நோன்பை வைத்திருக்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எப்பொழுது சதக்கத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றுவோமோ அதற்கு பின்னால் தான் நம்முடைய நோன்பினுடைய முழு நன்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அரிசிக்கு கொண்டு செலுத்துகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அதே நேரத்தில் மற்றொரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பதை கொண்டுதான் உங்களுடைய முழுமையான நோன்புகள், முழுமையான நீங்கள் வைத்த ரமலானுடைய காலங்களில் நோற்ற நோன்புகள் கபூலியத்தாக ஆக்கப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மற்றொரு ஹதீஸிலே கூறப்படுகின்றது, ஒரு தொழுகை தொழுகின்றோம், ஒரு தொழுகையிலே மறதியாக நமக்கு தவறு ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு 4 ரக்காயத்துக்கு பதிலாக 5 ரக்காயத்தோ அல்லது கூடுதலாகவோ நாம் தவறுகள் ஏற்படும் பொழுது அங்கே மார்க்கம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால்,
நீங்கள் சஜிதாசவு செய்ய வேண்டும். மறதிற்காக வேண்டி, அல்லாஹ்விற்கு நீங்கள் தொழுகையை மறந்ததற்காக வேண்டி பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக அதற்கு நீங்கள் சஜிதா சவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு பரிகாரமாக ஆகிவிடுகின்றது. இதே போன்றுதான் பெருமக்களே, ரமலானுடைய காலங்களில் நாம் நோட்ட நோன்புகளில் ஏதாவது தவறுகள், இடையூறுகள் நம்மை அறியாமல் நிகழ்ந்து இருக்கலாம். நிச்சயமாக நிகழ்ந்து இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தவறுகளுக்கு பரிகாரம் உங்களுக்கு தேட வேண்டும் என்று சொன்னால் பெரிய காரியம் அல்ல. நீங்கள் சதக்கத்துல் ஃபித்ரை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதாக பெருமக்களே மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. இந்த சதக்கத்துல் ஃபித்ருக்கும் ஜகாத்துக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் முதலிலே புரிய வேண்டும். ஜகாத் என்று சொன்னால் அதிலே பலவிதமான கடமைகள், பர்லுகள், சட்டங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதை விவரிக்க நமக்கு தேவையில்லை. ஆரம்ப நோன்பிலே, ஆரம்ப ஜும்மாவிலே ஜகாத்தினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் நாம் சொன்னோம், கேட்டோம். அப்ப அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது, ஒரு டார்கெட் இருக்கின்றது. இவ்வளவு உங்களிடத்துல இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும், ஒரு வருட காலங்கள் பூர்த்தி செய்து இருக்க வேண்டும், இவ்வளவு நகைகள் இருக்க வேண்டும், பணமாக இருந்தால், பொருளாக இருந்தால், இடமாக இருந்தால், அது வாடகைக்கு விடக்கூடிய வீடாக இருந்தால், வாடகைக்கு விடாத வீடாக இருந்தால், இப்படி எல்லா விதத்திற்கும், அது விவசாய நிலங்களாக இருந்தால் இதற்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். இப்படி இருந்தால்தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ஜகாத்திற்கு நேர் மாற்றமானது, எல்லோர் மீதும் கடமையாக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சதக்கத்துல் ஃபித்ர் ஜகாத்திற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா கடமையாக்கணும். ஹிஜ்ரி 2லயே என்ன ஆயிருச்சு? சதக்கத்துல் ஃபித்ர் அல்லாஹ் கடமையாக்கி வச்சுட்டான். நோன்பு நம்மளுக்கு எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? ரமலானுடைய மாதம் நோன்பு ஹிஜ்ரி 2ல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை என்ன செஞ்சான்? கட்டாயமாக கடமையாக ஃபர்லாக ஆக்கி வச்சான். ஆனா ஜகாத்து கடமையாக்கப்பட்டது ஷவ்வால். அதே ஹிஜ்ரி தான், ஆனா ஷவ்வால்ல தான் என்ன செஞ்சான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத்தை கடமையாக அல்லாஹ் அத்தியாயம் இறக்கி வச்சான். அப்ப 2 மாதங்களுக்கு, 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்கூட்டியே இந்த சதக்கத்துல் ஃபித்ர் எப்பொழுது ரமலானுடைய நோன்பை நமக்கு கொடுத்தானோ அதற்கு நீங்கள் பரிகாரம் தேட வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கி வைத்து விட்டார் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் புழக்கத்திற்கு வந்தது எப்பொழுது என்று சொன்னால் ஹிஜ்ரி 8 மக்காவுல ஹிஜ்ரி 2 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கி வச்சான். நோன்பை கடமையாக்கி வைத்த பிறகு இந்த சதக்கத்துல் ஃபித்ர் நமக்கு கடமையாச்சு. ஆனா நிறைய மக்கள், அதிகமான மக்கள், மக்கா வாசிகள் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராட்டங்கள், அவருடைய தியாகங்கள், அவருடைய முயற்சியின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வழிகாட்டின் மூலமாக ஹிஜ்ரி 2 தான் என்ன செய்யப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 8 தான் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை தழுவினாங்க. அப்ப அதற்கு பின்னாடி தான் ஹிஜ்ரி 8 தான் முழுமையாக என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் உருவானார்கள். அவர்களுக்கு நோன்பு என்ற கடமை, அந்த பயம், அந்த அஸ்திவாரம் அவர்களுடைய உள்ளத்திலே தேடல் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற சொல்லக்கூடிய இந்த அமல், இந்த சட்டம் என்ன செஞ்சு அவங்க தொடர்படியாக அதுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை, அதற்கு பின்னால் இந்த உம்மத் கியாமத் வரையிலும் என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கி வச்சாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற சஹாபி சொல்லுவாங்க, எப்பொழுது ஹிஜ்ரி 8 நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினோமோ அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், மக்காவினுடைய வீதியிலே சென்று நீங்கள் பொது அழைப்பு கொடுங்கள், பொது அறிவிப்பு கொடுங்கள். எல்லோரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும், ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க? சதக்கத்துல் ஃபித்ரை, இந்த ஏழைகளுடைய தர்மத்தை கட்டாயமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். இதுதான் சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதிகள் என்ற ஒரு அழைப்பை மதீனா, மக்காவினுடைய வீதியிலே அந்த அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிப்பு செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சபையிலே, பொது நாட்டிலே அறிவிப்பு செய்வதற்காக உத்தரவிட்டார்கள். அப்போ நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்ப சதக்கத்துல் ஃபித்ர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவு இந்த நோன்புக்கு பகரம் மட்டுமல்ல, எவ்வளவு கடமையாக்கி வச்சிருப்பான், கட்டாயம் ஆக்கி வச்சிருப்பான் என்பதை பெருமக்களை இதிலிருந்து நமக்கு என்ன செய்து புரிய வருது. அதே நேரத்தில் நம்மளுக்கு பெருநாள் வர இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல பெருநாள்களை நம்ம அடைவதற்காக வேண்டி நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். பெருநாள் தர்மம் கடமையாக்கப்பட்டதற்கு நோக்கம் மற்றொரு காரணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா விடயங்களிலும் நமக்கு இருக்கக்கூடிய 2 பெருநாளுக்களையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 2 பெருநாளுக்களுமே ஏழைகளுடைய வரி,
ஏழைகளை சந்தோஷப்படுத்தி நீங்கள் தியாகங்கள் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, 2 பெருநாளுமே நமக்கு கொடுக்கப்படுச்சு. ஒன்று என்னது, ஈதுல் அல்ஹா, அது தியாகத்தின் திருநாள் என்பதாக சொல்லுகின்றோம். அதுவும் நம்ம என்ன செய்யறோம், மாமிசத்தை ஏழைகளுக்கு ஒரு பங்கை கொடுத்தே ஆகணும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அதே போன்று இந்த ரமலானுடைய காலங்கள்ல நம்மவர்களுடைய நோன்பு, நம்மவர்களுடைய கடமைகள், நம்முடைய குடும்பத்திற்கு, நம்மளுடைய மறுமைக்கு நாம என்ன செய்யறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்முடைய கடமைகள். இருந்தாலும் கூட இது உங்களுக்கு பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், இந்த நோன்புகள் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், முஅல்லகுன் சமாய் வல்லடி, வானத்திற்கு நேராக போக வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் என்ன செய்யணும், ஏழையுடைய வரியை நீங்க கொடுத்து ஆகணும். எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பதுதான் ஈதை, இரு பெருநாளுக்குரிய தியாகம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. அப்ப எது எதுல எல்லாம் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுது, 2 விடயங்களை நம்ம பார்க்கிறோம். சில ஹதீஸ்கள்ல இப்படி இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றாங்க, சில நபர்கள் இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றாங்களே. அப்ப இதற்கு மாற்றமாக இருக்குது. இன்னைக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க, ஹனஃப் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சட்டத்தை சொல்றாங்க. நம்ம நபியை பின்பற்றோமா, இவங்களை பின்பற்றுறோமா, இதுவெல்லாம் கேள்வி நம்முடைய உள்ளத்துல வருது. ஒரு மக்கள் நம்ம இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது, ஆமா சொல்றது கடமை கட்டாயம் தானே, குர்ஆனை தானே நீங்க என்ன பின்பற்றணும், நபியை தானே பின்பற்றணும், இவங்க சொல்லக்கூடிய சட்டத்திற்கும் இந்த ஹதீஸுக்கு குர்ஆனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதுக்கு நமக்கு பாகுபாடு தெரியலையா? நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அறிவுபூர்வமாக பெருமக்களை நம்ம யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல ரொம்ப அறிவுபூர்வமா சின்ன ஒரு துணுக்கள் ஏற்பட்டாலும் என்ன செஞ்சிருது, அப்படியே மாறிடுறோம், மாறி பள்ளியை விட்டு வெளியே போயிடுறோம். இந்த சட்டம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் என்னைக்கு நம்மளுக்கு புரிதல் ஏற்படுது, எனக்கு அவ்வளவு புரியாமல் இருந்துச்சு, இன்னைக்கு புரிஞ்சிருச்சுன்னு எந்த மக்கள், எந்த மாணவன், எந்த வாலிபர்கள் எல்லாம் புரிய ஆரம்பித்து விடுகின்றார்களோ, நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நல்ல அவர்களை நீங்க உற்று நோக்கி பாருங்கள், பள்ளியை விட்டு வெளியே போயிடுவோம். ஏன், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவனுடைய உள்ளத்துல இறங்கக்கூடிய விஷயம் என்ன, இது கூடும் இது கூடாது, முடிஞ்சு மார்க்கமே போயிருச்சு. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு வாலிப சமுதாயமும் சரி, பெரியவர்களும் சரி, நாமளும் சரி, என்ன ஹதீஸுடைய தோரணை என்ன, ஒரு விஷயத்தை பெருமக்களே பெயர் அளவில நாம என்ன செய்ய முடியாது, ஹதீஸ்ல இப்படி வருது, இத்தனை பக்கத்துல வருது, இதுதான் கடமை சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம டக்குனு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள விட்டுறவும் முடியாது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது. இது இந்த கிதாபுல இப்படி வருது, உள்றத கருத்தை நம்ம பார்க்கணும். ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய விளக்கங்கள் எவ்வளவு விளக்கங்கள் இருக்குது. ஒரு விஷயம் இல்ல பெருமக்கள், அல்ஹம்து சூரா நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆனுடைய தஃப்சீர்கள்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எங்கேயும் போகல, முழு சூறாக்கு கூட போகல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பொருள் என்ன, புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு. இந்த ஒரு ஆயத்து கூட இல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், இந்த ஒரு ஆயத்திற்கு நீங்க கிதாபுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய விளக்க விரிவுரையில பாத்துங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆயத்து தான் 10 பக்கத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. இப்ப நான் பாஸ் அல்லாஹ் அந்த புகழ்னா என்ன, அல்லாஹ்வை எப்படி புகழ்றது, அது எதை கொண்டு புகழ்றது, இப்படி விளக்கங்கள் என்பது பெருமக்களே அல்லாஹ்வை தொடர்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது. எப்படி கல்விகள் என்பது உலக கல்வியா இருக்கட்டும், டாக்டர், இன்ஜினியர், இப்படி நம்ம படிச்சுக்கொண்டே போகலாமோ, அதே போல மார்க்கத்தை என்பது யாராலும் அறிய முடியாது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஆலிமே இருக்கிறாரு, அவர் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவர் ஆலிமே அட்ரஸ்ல இல்லாம போயிடுவார். நிறைய நம்ம பாக்குறோம். ஆலிம் அறிந்தவர்னா என்ன கொடுக்குறாங்க, எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு கொடுக்கறது இல்லை. எல்லா கித்தாபையும் அரபி கித்தாபுகளை முத்தாலா பண்ட, அதாவது விளக்கத்தை அது தேடல் என்ற வார்த்தை, அந்த அரபி தேடலை புரிவதற்கு கூடிய ஒரு தன்மையை பெற்றவர். அதற்கான எனக்கு என்ன செய்யப்படுது, சரத்துகள் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதும் இல்லை, அப்படின்னு யாரும் நினைக்கவும் கூடாது. நினைச்ச அப்படின்னு சொன்னா அந்த பட்டியலை விட்டு வெளியே போயிடுறாரு யாரா இருந்தாலும். பெருமக்களே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய விஷயங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே மசாயில் தான். நம்ம ஒவ்வொரு மாணவர்களும், பெரியவர்களும், பெண்களும் புரியக்கூடிய மசாயில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல சதக்கத்துல் ஃபித்ர் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது. சில ஹதீஸ்கள்ல அரிசி தான் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சாரார் அரிசி கொடுக்க தேவையில்லை, பணமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே. இப்படி 2 வாரியா வருது. அபூ ஹனீஃபான்னு சொல்றாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அப்ப நீங்க எதை பின்பற்றுறீங்க, குர்ஆனை பின்பற்றுறீங்களா, ஹதீஸை பின்பற்றீங்களா, இமாம்களை பின்பற்றீங்களா, இமாம்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டுனாங்களா, இப்படி எல்லாம் ஒரு கேள்விகள் வருது. நம்ம இப்படி அதைத்தானே நம்ம நம்புறோம். இன்னைக்கு சமுதாயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு தேடல் என்பது நம்ம இடத்துல இல்லாமல் போய்விட்டது. எதுவெல்லாம் சொல்லப்படுதோ அதுவெல்லாம் தவறாச்சு. எல்லா மக்களிடத்துல ஒரு விஷயத்தை விளக்குங்க பெரியவர்களே, எல்லா மக்களிடத்திலுமே குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள் இல்லாத மனிதன்
உலகத்திலே இல்லை. குர்ஆன் சொல்லுது ஹுலிக்கல் இன்சானும் லஈஃபா, உங்களை நாம் பலகீனமானவர்களாக படைத்திருக்கின்றோம். உங்களை பலகீனமானவர்களாக நம்ம படைச்சிருக்கிறோம். அப்ப குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள் இல்லாத மனிதன் நான் தான் உயர்ந்தவன், நான் சொல்வதுதான் சரி என்பதாக யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் பட்டியல வேற ஆயிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, ஹை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலகட்டத்தில் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்பது எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? 5 விஷயங்கள்ல தான் கொடுக்கப்பட்டுச்சு. கோதுமைல 2ஆ பிரிப்பாங்க. கோதுமையில தொலி கோதுமை, இப்படி ஒரு கோதுமையுடைய பட்டியல், இன்னொரு கோதுமை. 3வது பாலாடை கட்டி, அதற்கு பின்னாடி கிஸ்மிஸ் உலர்ந்த திராட்சை இருக்குது பாருங்க, அதை என்ன செய்யப்படுச்சு? தர்மமாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இந்த விஷயங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யப்படுச்சு? சதக்கத்துல் ஃபித்ர் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல இருந்துச்சு. ஏன்டா பொருளாதாரம் இல்லாத காலம், பண வசதிகள் இல்லாத காலம். இப்ப இந்த 2 கோதுமை இருக்கு பாருங்க, இந்த தொலி கோதுமை அல்லாமல் இன்னொரு கோதுமை இருக்கு. இந்த கோதுமை யார் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அக்காலகட்டத்தில் மன்னர்கள் சாப்பிடக்கூடிய உயர்தரமான ஒரு உணவு என்ன அப்படின்னு சொன்னா கோதுமை தான். இன்னைக்கு அதான் அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சு. ஹதீஸ்களை நம்ம விளக்கணும். இந்த 5 விஷயங்கள்ல மட்டும்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நோன்பிற்கு பகரமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்பது, பெருநாளுடைய தர்மம் என்பது கொடுக்கப்பட்டு வந்துச்சு. இப்ப இது யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாரெல்லாம் கொடுக்கணும், எந்தெந்த நபர்களுக்கு உரிமைப்பட்டவங்க என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, அலா குல்லி சகீருன் வ கபீருன், உங்க இடத்துல பெரியவங்க, குடும்பத்துல பெரியவங்களும் இருப்பாங்க, சின்னவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இப்போ இங்க ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் சொல்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நோன்புக்கு பகரமாக மட்டும்தான் சதக்கத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே, அப்ப நோன்பு வைக்காதவங்க எல்லாம் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க கூடாதா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரணும் இல்லைங்க, வரும். இப்ப நோன்பு வச்சதுக்கு மட்டும்தான் பகரம் என்பதாக சில ஹதீஸ்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்படி சொன்னா பெருமக்களே, முடியாதவங்க இருப்போம், பேஷண்ட்டுகள் இருப்போம், நோன்பு வைக்க முடியாத எவ்வளவோ இன்றைய காலகட்டத்துல யாரையும் இவர் என்ன நோன்பு வைக்கல, இப்படி திரிகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்திலே, அவங்களுடைய உடல் அமைப்புல என்னென்ன நோய்கள் குன்றி போயிருக்கிறது அவரவர்களுக்கு தெரியும். இது யாருக்கு டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு. நம்ம வெளியரங்கத்தை பார்த்து என்ன செய்ய முடியாது, நேரடியாக நம்ம யாரையும் சபிச்சிட முடியாது. இப்ப இவங்கெல்லாம் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குடும்பங்கள்ல அலா குல்லி சகீரின் வ கபீரின், பெரியவங்க இருந்தாலும் சரி, சிறியவங்க இருந்தாலும் சரி, நோன்பு வைத்தவங்க இருந்தாலும் சரி, நோன்பு வைக்காதவங்களாக இருந்தாலும் சரி, தக்கரின் அவ் உன்சா, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவர்களுக்குமே சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ஜக்காத்தை போன்ற அல்ல, எல்லோரும் என்ன செஞ்சாலும் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று எந்த மனிதர் சதக்கத்துல் ஃபித்ருடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ, அவர் சதக்கத்துல் ஃபித்ர் கடமையை நிறைவேற்றாமல் பெருநாளுடைய தொழுகைக்கு வந்துவிட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பல ரிவாயத்துகள்ல நமக்கு என்ன செய்யப்படுது, முசல்லானா என்ன செய்யாதீங்க, நீங்க ஜகாத் அதாவது பெருநாளுடைய சதக்கத்துல் ஃபித்ரை நீங்க கொடுக்காம பெருநாளுடைய தொழுகைக்கு முசல்லாக்கு நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்துல இந்த 5 விடயங்கள் தான் இருந்துச்சு. கோதுமையில 2, பாலாடு கட்டி, அதே மாதிரி உலர்ந்த திராட்சை, இது போன்ற விஷயங்கள்ல இருக்கும் பொழுது, அப்ப இன்னைக்கு நிலைமைக்கும் அன்றைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அளவுகள் என்ன, அதை நம்ம புரிஞ்சு பார்க்கணும். ஹதீஸ்கள்ல எப்படி பிரிக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. இவ்வளவு தானே கொடுக்குறோம். இன்னைக்கு சில இடங்கள்ல 90 ரூபா, 2 கிலோ 400, இது எதனால உருவாக்கப்படுச்சு அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்ப 90 ரூபா கொடுக்குறது தவறா? அப்ப 200 400 கொடுக்கணும்னு சொல்றாங்களே ஒரு சாரார் 1 600 சொல்றாங்களே. இப்ப 2 பேரும் 2க்குமே பாகுபாடு வருது. இப்ப 2ல தவறா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சாதான. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள்ல, இந்த பாலாடை கட்டி, இந்த கோதுமையில 2 ரகம், அதே போன்று உலர்ந்த கிஸ்மிஸ், 5வது என்ன சொல்றது பேரிச்சம்பழம், இதுல தானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு கணக்கு என்ன பெருமக்களே? ஹதீஸ்ல யாரார்களுக்கெல்லாம் முதல்ல கடமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 612 கிராம் இன்னைக்கு ஜக்காத் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 87 கிராம் 11 பவுனு இதெல்லாம் கணக்கு சொல்றோம். 612 கிராம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுல என்ன மசாயில் சட்டம் அப்படின்னு சொன்னா, 612 கிராம் எப்படி கணக்கு வருது அப்படின்னு சொன்னா, அன்றைய தேவை போக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி விளங்கணும் அப்படின்னு சொன்னா, செல்போன் இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல
செல்போன் நம்ம வச்சிருக்கிறோம். ஒண்ணு செல்போன் சொல்றது தேவைக்கு. இப்போ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ என்கிட்ட 2 செல்போன் இருக்குது, என்னுடைய மனைவிட்ட ஒரு செல்போன், என்னுடைய பிள்ளைகிட்ட ஒரு செல்போன். ஆக உங்களுக்கு தேவை ஒண்ணுதான். தேவை என்னங்க? கால் பண்றதுக்கு, விவரம் தெரிவதற்கு ஒண்ணுதான். ஒன்றுக்கு அதிகப்படியாக இருக்கும் பொழுது அங்க சதக்கத்துல் ஃபித்ர் என்ன இருக்கு? கடமையாக. இப்போ உங்களுக்கு உடுத்தாடை தேவைக்கு மட்டும் உங்களுக்கு ஆடைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யல? என்ன சதக்கத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. உங்களுக்கு உடுத்தாடை போக மேமிச்சமாக இருக்கக்கூடிய ஆடைகள் இருந்தது என்று சொன்னா அவங்க மீது என்ன ஆகுது? சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகிறது. அப்ப இன்னைக்கு ஒன்றுக்கு என்ன 10 ஆடைகள் வச்சிருக்கிறோம். சிந்தனை செஞ்சு பாருங்க. அக்காலகட்டத்துல என்ன ஒரு ஆடை பெருநாளைக்கு, ஒரு நோம்பு பெருநாளைக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே மடிச்சு என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் பெரியவங்க உங்களுக்கு தெரியும், அப்படியே மடிச்சு ஹஜ் பெருநாளைக்கு வச்சிருவாங்க. எல்லாம் முதியவர்கள் இருக்கிறீங்க, அனுபவம் உள்ளவர்கள், என்ன அப்படியே ஹஜ் பெருநாளைக்கு வச்சிருவீங்க. இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பெருநாளைக்கு 2 ட்ரெஸ், 27 வந்துருச்சுன்னா 2 ட்ரெஸ். அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு ரிஸ்க கொடுத்திருக்கிறான், அது வேற. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட உங்களுக்கு ஆடைகள் ஆடம்பரமாக இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அனைவர்கள் மீதும் என்ன ஆயிருது? சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக ஆயிருது. அப்ப இன்னைக்கு இந்த சட்டத்தை பார்க்கும்பொழுது எல்லாருமே என்ன செஞ்சாங்க? சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்தே ஆகணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையின்படி இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 பொருள்கள், கோதுமையில 2 ரகம், அதே போன்று பாலாடை கட்டி, உலர்ந்த திராட்சை கிஸ்மிஸ், அதே போன்று பேரிச்சம்பழம், இந்த 5 விஷயங்கள் இருக்குது பாருங்க. இதை எப்படி சதக்கத்துல் ஃபித்ராக பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பெருமக்களை ஒரு சா என்ற ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரக்கால், ஒரு சா என்பது மரக்கால், ஒரு மரக்கால் சொன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு அளவுகள் வச்சிருந்தாங்க. ஒரு மரக்கால் இதுல என்ன அப்படின்னு சொல்ல நம்ம விளங்கணும். 5 விஷயங்கள்ல கோதுமை 2 ரகம், அந்த 2 ரக கோதுமையில ஒரு ரகத்தை அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சிடறாங்க. அப்ப அந்த தொலை கோதுமை இருக்குது பாருங்க, இந்த கோதுமை, பாலாடை கட்டி, அதே போன்று கிஸ்மிஸ், பேரிச்சம்பழம், இந்த 4க்கும் ஒரு சட்டம் சொல்லப்படுது. இந்த கோதுமைக்கு, உயர்தரமான கோதுமைக்கு மட்டும் ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உயர்தரமான கோதுமை இருக்குது பாருங்க, ஏன் அப்படின்னு சொன்னா இது மன்னர்கள் சாப்பிட்ட உணவு. இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பாதியாக ஆக்குறாங்க, பாதியாக விலை போடப்படுது. இந்த கோதுமைக்கு மட்டும் பாதியாக ஆக்கி இந்த மற்ற 4க்கும் என்ன செய்யப்படுது? ஒரு சா, அதாவது ஒரு மரக்கால் அளவு என்ன செய்யப்படுது? நீங்க சதக்கத்துல் ஃபித்ர் நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த கணக்குல நம்ம பார்க்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டான ஹதீஸை வைத்து நம்ம பார்க்கும்போது 2 கிலோ 400 கிராம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கணக்கு வருது. இதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில இதை எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஷாஃபியுடைய ஊர்கள்ல எங்கேயும் போகல, ஷாஃபி அனுப்பிலாம் நம்ம பிரிக்கல, ஹதீஸ் தான், 2மே ஹதீஸை தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப 2 400 என்ன செஞ்சாங்க? எடுத்து ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்ட வீடுகள்ல யார் தலைமுறையா இருக்கிறாங்களோ, வாப்பா இருக்கிறாங்க, அவருக்கு கீழே மகன், மனைவி, பிள்ளைகளும் எல்லாத்துக்கும் அவர் என்ன செய்யறாரு? தலைமையாளு கொடுத்து ஆகணும். இன்னொரு சட்டம் எழுதுறாங்க, ஒரு பையன் உங்கள்கிட்ட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, வாலிபராக ஆயிட்டாரு, 15-16 வயசுக்கு புழுவா ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, புழுவானதுக்கு பின்னாடி அவர் மீது தான் கடமை, அவர் மீது கட்டாயம் அந்த வாலிபர் தான் கொடுத்தாகணுமா. நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால என்ன செய்யணுமோ நம்ம மீது நம்ம பிள்ளைகள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 கிலோ 400 கிராம் என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படுது. இந்த இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அது 2 கிலோ 400 என்ன செய்யப்படுது? இன்னைக்கு கோதுமைகள் புழக்கத்துல இல்லாதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அரிசி இருக்குது பாருங்க, நார்மலான ஒரு அரிசியை வாங்கி 2 கிலோ 400 கிராம் அரிசியாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்காலகட்டத்தில் எந்த காரணத்தை கொண்டும் பணமாக, ரூபாய்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புழங்கியது கிடையாது என்ற அடிப்படையில ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸை தோரணையாக எடுத்து 2 கிலோ 400 கிராம் என்ன செய்யறாங்க? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதருக்கும் 5 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு 5 பேருக்கும் 2 4 இப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னா, சரி ஒரு வீட்டுல போய் நம்ம அரிசியா கொடுக்குறோம், அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட மசாயில் கேட்டவங்க, இந்த நாள் ஒரு நபர் கேட்டவர், அசத்து இப்படி ஒரு சட்டத்தை நீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொல்றீங்க, சில வீடுகளுக்கு நிறைய அரிசி போகுது, அதை வித்துடுறாங்களே, இதுல என்ன சட்டம்? எவ்வளவு மசாயில் வருது பாருங்க. நீங்க அரிசியை கொடுக்கணும்னு சொல்றீங்க, அரிசியில கட்டாயம் என்பதாக சொல்கின்றீர்கள். டைரக்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் படத்தை என்ன செய்யல, உபயோகப்படுத்தினதே இல்லை, அப்படி ஹதீஸே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது? ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அரிசியை கொடுக்க என்ன ஆயிருது? அவங்க மூடைகளாக சேர்த்து அதை வித்துடுறாங்களே, அப்ப நம்முடைய கடமைகள் எப்படி பூர்த்தியாகும்? இப்படின்னு ஒரு மசாயில், ஒரு கேள்வி.
பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் படி நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். அவங்க விற்கிறாங்க அல்லது அவங்க உபயோகப்படுத்துறாங்க, இது நம்மளுடைய கடமை என்ன ஆயிருது, பூர்த்தியாக ஆயிருது. அவங்க அதை சரிவர அவங்க எப்படி சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அதனுடைய குற்றப்பரிகாரம் அவர்கள் நல்லா பாதுகாக்கணும். அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு ஏற்படுகிறது. ஆக இந்த ஹதீஸனுடைய அடிப்படையில படையில என்னது 2,400 தானியமாக கொடுப்பது சிறந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். இந்த ஹதீஸை ஷராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 1,600 ஒரு ஹதீஸினுடைய அடிப்படையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 3,200 அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க 3,200 கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு ஹதீஸின் அடிப்படையில 1,600 அப்படின்னு சொல்லி தான் நீங்க போர்டு போட்டிருக்கோம். இந்த 1,600 3,200 சொன்னது எப்படி 1 2 400 முடிஞ்சு மற்றொரு சட்டத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க எடுத்திருக்கிறாங்களே, ஹனஃபி ஷாஃபி அப்படின்னு சொல்றாங்களே, அதனால பாலுக்கு எதை வச்சு 3,200 இன்னொரு விஷயம் 1,600 சொல்றாங்க. இது எப்படி ஏற்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இந்த நடைமுறை, அதாவது ஒரு சா என்பது ஒரு மரைக்கால் 2,400 இன்றைக்கு அளவுப்படி, இதை ஒரு சாரா இந்த ஹதீஸ் அடிப்படையில கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 1,600 எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த சாவுடைய விஷயத்துல, அளவுகளுடைய விஷயத்துல பிரச்சனை ஏற்படுது. அப்போ அளவுகள் என்பது அந்த மரைக்கால் காலகட்டத்தில் அந்த மரைக்கால் சொன்னா ஒரு இது கும்ப மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பெரியவர்களுக்கு தெரியும். அப்போ இதனுடைய அளவுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல குறைக்கப்படுது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் 3,200 இருந்துச்சு. அப்போ மரைக்கால்கள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில என்ன செய்யப்படுச்சு, கொஞ்சம் தர்க்கம், அதாவது பாகுபாடு, இப்படி இருக்குது, எங்களால கொடுக்க முடியலையே, நிறைய வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த மரைக்காலுடைய அளவை, அந்த சாவை குறைத்தார்கள். குறைத்த பின்னாடி அந்த அளவுகள் என்ன வருது அப்படின்னு சொன்னா 1,600. சில மக்கள் பாபந்தியாக 3,200 கொடுக்குறாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா 1,600 அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஏன் இப்ப இன்னொரு கேள்வி வரும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டா சொன்னா என்ன செய்யுது 2,400 முடிஞ்சு, அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை உமர் அவங்க ஏற்படுத்துறாங்களே அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, எனக்கு பின்னால் குலஃபாய் ராஷிதீன்களுடைய அந்த வழியை யார் பின்பற்றுகின்றீர்களோ அவர்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு குலக்கத்தினுடைய அடிப்படையில குர்ஆன்ல ஏறக்குறைய 21 ஆயத்துகள் இறங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா 1,600 கொடுக்கப்படுறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய அடிப்படையை பொறுத்தளவு 2,400 என்ன அரிசியாக நம்ம கொடுக்கிறோம் முடிஞ்சு. ஆனா சில இடங்கள்ல 90 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை ஏற்படுத்திருக்கிறாங்களே பணம் கொடுக்க சொல்லி அப்படின்னு சொன்னா பெருமக்களே, இன்னைக்கு நடைமுறைகள்ல ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அந்த 90 அந்த 80 சொல்றது சரியான முறை அல்ல. ஹதீஸுடைய தோரணையில பார்க்கும் பொழுது சரியான முறை அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா இது அந்த கோதுமையை மட்டும்தான் உயர்ந்ததாக என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்க பாருங்க, இது பேரிச்சம்பழத்தை பாருங்க, அதே மாதிரி கிஸ்மிஸை பாருங்க, அதே மாதிரி பாலாடை கட்டி, இன்னைக்கு புழக்கத்துல அது கம்மியா இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, பேரிச்சம்பழமும் சரி அந்த கிஸ்மிஸும் சரி. கிஸ்மிஸை விட்டுருங்க, இன்னைக்கு பேரிச்சம்பழம் ஒரு பாக்கெட்டை நீங்க சாதாரண ஒரு சின்ன டப்பாவை எடுத்து பாருங்க, எவ்வளவு வருது, ஒரு அடிப்படையினுடைய தொகையை வைத்துத்தான் அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த 1,600 கணக்கு வச்சுதான் 90 ரூபா அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடைமுறை இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஈத்தப்பழம் பேரிச்சம் பாக்கெட் சின்ன பாக்கெட் எடுத்தாலும் 180 ரூபா, 160 ரூபா, இன்னும் 400 ரூபா கூட இருக்குது. அது அதனுடைய தரத்தை பொறுத்தளவு. நடுத்தரமான ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 200 ரூபாவாவது வரும். அப்ப அதிகப்படியாகத்தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் என்பதை இந்த ஒரு சாவின் மூலமாக பெருமக்களை நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆக 1,600 சரி 2,400 சரி பெருமக்களை நாம் எதை பின்பற்றுகின்றோமோ, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சில ஹதீஸ்களை பின்பற்றாங்க, தனியாலும் போகல, அவங்க இஷ்டத்துக்கு எதையும் எடுத்து சொல்லல. ஷவாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு தன்னிச்சைக்கு எந்த சட்டத்தையும் சொல்லல. ஹதீஸ்கள் 2 ஹதீஸ்கள் இப்படி வருது, ஒரு ஹதீஸ்களை எடுத்து இவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டாங்க, ஒரு ஹதீஸை எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க இவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டாங்க. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு பெருமக்களே எங்கும் செல்லவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையிலே பெருமக்களே அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், அமல் செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம ஊரை பொறுத்தளவு, நம்மளுடைய பழக்கங்களை பொறுத்தளவு அந்த
ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய என்ன சரியான டைரக்டான ஹதீஸை வைத்து நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2,400 சரியாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அது அதிகபட்சமாக பணமாக இருந்ததாக எந்த ஹதீஸ்களையும் நம்ம பார்க்க முடியல, வரலாறுகளையும் நம்ம பரட்டி பார்க்க முடியாது. 2,400 2 கிலோ 400 கிராமாகத்தான் என்ன செஞ்சாங்க, தானியமாகத்தான் கொடுத்தார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யணும், பெருநாளைக்கு முன்கூட்டியே இந்த கடனை, அதாவது இந்த சதகத்துல் ஃபித்ரை நம்ம கொடுத்துருக்கோம். பெருநாளைக்கு ஒரு மனுஷர் இப்படி செய்யறாரு, நம்ம தொழுதுட்டு போய் நம்ம இந்த சதகத்துல் ஃபித்ரை நம்ம கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நிறைவேறாது, அவருக்கு குற்றம் பரிகாரம் ஏற்பட்டு விடும் என்பதாக நம்ம மார்க்க ரீதியாக சட்டத்திட்டங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மசாயின்னு சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை ஃபஜ்ருக்கு முன்னால் பிறந்து விட்டாலும் சரி, அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு பிள்ளை பிறக்குது, அவங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் என்னது சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாகும். ஒரு பிள்ளை ஃபஜ்ருக்கு பின்னாடி இறக்குது, ஒரு பிள்ளை ஃபஜ்ருக்கு முன்னாடி பிறக்குது, ஒரு பிள்ளை ஃபஜ்ருக்கு முன்னாடி இறக்குது. அப்போ ஃபஜ்ருக்கு பின்னாடி இறந்த பிள்ளைக்கும் சதகத்துல் ஃபித்ர் கடமையாகிறது, சுபுவுக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கும் என்ன ஆயிருது, சதகத்துல் ஃபித்ர் கடமையாகிறது அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா அப்போ இந்த சதகத்துல் ஃபித்ரை எவ்வளவு கடமையாக கட்டாயமாக ஆக்கி வைத்திருப்பார்கள் என்பதை பெருமக்களே நாம் விளக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறையாக இந்த சதகத்துல் ஃபித்ரை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நாம் கொடுத்து பெருநாளுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.